ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். இது என்னன்னு கேட்டால், நேற்று நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அதாவது என்னுடைய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவில் உள்ள கல்யாணமான தமிழ்நாட்டிலையான இதான் கேரளாவோட சாப்பாடு. ஓகேவா? பார்த்தீங்களா எவ்வளோ வகையான ஊறுகாய், பழம், உப்பு, சிப்ஸு, உப்பேரி, கூட்டுக்கறி, 3 வகையான ஊறுகாய், இஞ்சி, மாங்காய், நரைங்க, பின்ன அதே போல் எல்லாம் இருக்கும். எல்லா இலையிலையும் கிச்சடி, பீட்ரூட் கிச்சடி, பாவக்காய் கிச்சடி, வெள்ளரிக்காய் கிச்சடி. ஓகே, அதுபோல் நிறையா கூட்டு, பொரியல், அவியல் அப்படின்னு எல்லாம் நிறைய கறிங்க வச்சு தான், நிறையா கறி வச்சு தான் 3 வகையான சாப்பாட்டில் பாயசமும் இருக்கும். அடை, கடலை, சேமியா பால் பாயசம். இங்கே சேமியா போடல, அதுக்கு பதில் இங்கே கோதுமை பால் பாயசம் போட்டிருந்தாங்க போலி வச்சு. ஸோ அந்த போலியும் பாயசம்லாம் எடுக்க முடியல, ஏன்னா நான் கை எச்சல் ஆயிடுச்சு. அதனால் நான் ஃபோனில் எடுக்கலை. ஸோ ஃபேஸ் காட்ட எல்லாரும் கூடுதல் அவ்வளோ இருக்காது. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் நான் கல்யாணத்தை ஒன்று எடுக்கல. சாப்பாடு நிறைய பேர் கேட்குறீங்க, கேரளா ஃபுட்டுன்னா என்னன்னு. இதுதான் கேரளா சாப்பாடு. இதுக்கு மேலே சாப்பாடு பருப்பு வைப்பாங்க. ஃபஸ்ட்டு பருப்பு, 2வது சாம்பார், 3வது மோர், புளிச்சேரி, ரசம். வேணுன்றவங்க எதை வேணாலும் வாங்கி அப்படி சாப்பிட்டுக்குவாங்க. அது அவியல். ஓலைன்னு சொல்லுவாங்க. ஓலைன்றது வந்து ரொம்ப நல்லா ஃபேமஸான கேரளாவில் ஓலையானம். ஓலைன்னும் போது பயறு போட்டு வைப்பாங்க. அதாவது நம்மளுடைய காராமணி போட்டு வைக்கிறதான ஓலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பருப்பு வடை, இடிச்சம்மந்தி, மோர் மிளகா, அப்பளம். ஓகேவா? மாங்காய் ஊறுகாலையும் வந்து தயிர் சேர்த்துருக்காங்க. ஓகேவா? அதுதான் அந்த கலரில் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து நெல்லிக்காவிலையும் தயிர் சேர்த்துருக்காங்க. நெல்லிக்காய் ஊறுகாவுக்கும் தயிர் சேர்த்துருக்காங்க. பாவக்காய் கிச்சடி, வெள்ளரிக்காய் கிச்சடி, பீட்ரூட் கிச்சடி. ஓகேவா? இது இஞ்சி ஊறுகாய். லாஸ்ட்டில் இஞ்சி. ஆனால் இஞ்சி வச்சா தான் ஒரு சத்தியே கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லுவாங்க கேரளாவில். இஞ்சி கூட்டி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அதுதான். ஓகேவா? அது பருப்பு வடை நான் தான் எடுத்து சாப்பிட்றேன். பருப்பு வடை எடுத்து சாப்பிட்டேன். குட்டி பருப்பு வடையான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. கல்யாண சாப்பாடு தான் சாப்பாடு. பார்த்திங்களா? ஃபஸ்ட்டு கொட்டுறாங்க பார்த்திங்களா? இதுதான் இந்த ஒரு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இது சம்பா அரி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. சம்பா அரி சோறுன்னு சொல்லுவாங்க இங்கே. ஓகேவா? இதுக்கு மேலே பருப்பு கொஞ்சம் நெய்யை ஊற்றி அந்த அப்பளம் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதான் பருப்பு. பார்த்திங்களா? பருப்பு ஊற்றிட்டு வராங்க. ஸோ நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச்.